Top 5 passive income ideas you can start today. Make money while you sleep. நீங்கள் 100% பெசிவாக ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 5 பெஸ்ட்டான 100% பெசிவாக இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய வழியில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதில் நான் 5வது சொல்ல போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டான மெத்தட், எனக்கு $1000s 100% பெசிவாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற மெத்தட் தான் 5வது சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது பெசிவ் இன்கமுக்கும் ஆக்டிவ் இன்கமுக்கு உரிய வித்தியாசத்தை இல்லைங்க. ஆக்டிவ் இன்கம்னு சொன்னால் நீங்கள் ஒரு டைமையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயமோட செய்கிறதுக்கு உங்களுக்கு மணி கிடைச்சிட்டு எப்போ நீங்கள் அந்த செய்கிற விஷயத்தை விடுவீங்களோ அப்போவே உங்களோட மணி வரது நின்றும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜொப் ஒன்று போகிறேன், நீங்கள் ஜொப்புக்கு போய் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சர்டன் ஹவர்ஸ் டைமை நீங்கள் போட்டால் உங்களுக்கு பணம் கிடைக்கும். எப்போ நீங்கள் ஜொப்பு போகிறத நிப்பாட்டீங்களோ உங்களோட பணம் நின்றும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவ் இன்கம். இதுதான் 95% ஆஃப் த பீப்புள் செய்கிற அநேகமான நகல் இதில் மட்டுமே தங்கியிருப்பாங்க. சிலாக்கள் ஆக்டிவ் இன்கம் செஞ்சுட்டு பெசிவ் இன்கம் பேஸில் ஆரம்பிப்பாங்க. சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவ் இன்கம் மட்டுமே 50-60 வயசு வரை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஏதோ கொஞ்சம் சேவ் பண்ணி வச்ச மணியை வச்சு என்னென்ன வாழை பார்ப்பாங்க. அப்படி இல்லாட்டி யாருன்னு டிபெண்ட் ஆகுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட ஆக்டிவ் இன்கம் வே மட்டும், அதாவது ஒரே ஒரு ஆக்டிவ் இன்கம் வேல மட்டுமே நீங்கள் தங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் போய்ட்ரிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கீங்கன்றது. எப்போ உங்களோட வேலை போகுதோ என்ன வேணா நடக்கலாம். கொரோனா வந்த உடனே நிறைய பேர் வேலையெல்லாம் போனிக்கிறேன். ஸோ என்ன வேணும் நடக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகலாம், என்ன வேணும் நடக்கலாம். நடந்தால் உங்களோட இன்கம் ஸ்டாப் ஆகிக்கணும்னா நிறைய பிரச்சனை எல்லாம் மாட்டுவீங்க. அதனால தான் எப்பயுமே நீங்கள் ஆக்டிவ் இன்கம் ஒன்று செஞ்சிட்டீங்கன்னா கூட சைடில் ஒரு பெசிவ் இன்கம் ஒன்று ஆரம்பிக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிங்க அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்ல. சிலாக்கள் ஆக்டிவ் இன்கம் 2-3 ஆக்டிவ் இப்போ பணம் ஆக்டிவ் இன்கமில் வர பணம் போத மாதிரின்னு சொல்லி போட்டு அவங்க பார்ட் டைமில் இன்னொரு ஆக்டிவ் இன்கம் ஆரம்பிப்பாங்க. இப்போ மண்டே டு ஃப்ரைடே ஒரு இடத்து வேலைக்கு போகிறாங்கன்னா சாட்டர்டே சண்டே இன்னொரு இடத்து வேலைக்கு போவாங்க. அப்படி ஈவினிங்கில் இன்னொரு இடத்து வேலைக்கு போவாங்க. அப்படி செய்யக்குள்ள நீங்கள் திரும்ப ஆக்டிவ் இன்கம் செய்யக்குள்ள உங்களோட பணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலை செய்கிற அவ்வளோ காலத்துக்கு தான் வரும். நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணீங்களோ உங்களோட பணமும் ஸ்டாப் ஆகும். ஆனால் பெசிவ் இன்கம் அப்படி இல்லை. ஸோ அநேகமான ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஒன்று இருக்குது. பெசிவ் இன்கம்னா ஒன்றுமே செய்யாமல் வர மணின்னு சொல்லி. ஒன்றுமே செய்யாமல் மணி வராது. ஓகே, நீங்கள் அப்படியான நீங்கள் மைண்ட் செட்டில் இருப்பீங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்க. ஒன்றுமே செய்யாமல் கடைசி வரைக்கும் பணம் வராது. அப்படி ஒரு நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவை உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லணும்னா அவங்கள ஏமாத்தினா அவங்களோட பணத்தை ஏமாற்றி போகிறோம். இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயத்தில் ஏமாற்ற போகிறான்னு அர்த்தம். பெசிவ் இன்கம்ட கன்செப்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் கொண்டு போடுவீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு மணி வரலாம் வராமல் விடலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பெசிவ் இன்கம் ஸ்ட்ரீம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் கொண்டு போடுவீங்க. அதில் நீங்கள் டைம் போடலாம், அப்படி மணி போடுற மாதிரி இருக்கும், அப்படி ரெண்டையும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்று பில்ட் பண்ணுவீங்க, அப்படி இல்லாட்டி ஒரு டீம் ஒன்று பில்ட் பண்ணுவீங்க. நாளைக்கு அந்த சிஸ்டம் நல்லா பில்ட் ஆகினது பிறகு, அந்த டீம் நல்லா பில்ட் ஆகினது பிறகு நீங்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அந்த டீமோ அந்த சிஸ்டமோ உங்களுக்கு மணி மேக் பண்ணி தந்துட்டு இருக்கும். நீங்கள் சில நேரம் ஃபுல்லாக கம்ப்ளீட் அந்த சிஸ்டத்தை விட்டு வெளியால் வர மாதிரி இருக்கும். சில நேரம் அந்த சிஸ்டத்தை நீங்கள் ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பெசிவ் இன்கம் பில் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 12 hours டைம் போடுறீங்கன்னா நீங்கள் பெசிவ் இன்கம் டெவலப் ஆகினது பிறகு நீங்கள் ஒரு நாளைக்கு 1 hour 2 hour டைம் போட்டு மேனேஜ் பண்ணால் மட்டும் போதும் கண்டினியூஸாக உங்களோட சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கும். முதலாவது பெசிவ் இன்கம் என்னன்னு சொன்னால் டிவிடெண்ட் ஸ்டாக். டிவிடெண்ட் ஸ்டாக் என்னென்னா, கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின கம்பெனியோட ஸ்டாக்ஸும் ப்ரைஸில் அப்ரிஷியேட் ஆகலாம் இல்லாட்டி டவுன் ஆகலாம். ஆனால் சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இயர்லியோ அப்படி இல்லாட்டி குவார்ட்டர்லி அப்படி இல்லாட்டி 6 மாதத்துக்கு ஒருக்கா எப்படின்னானே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களோட கம்பெனியோட லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கை யாரெல்லாம் ஸ்டாக் வச்சுக்காங்களோ அவங்களுக்கு தருவாங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிடெண்ட். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெசிவ் இன்கம். ஸோ இந்த டிவிடெண்ட் அவ்வளோ பெரிய அளவில் கிடைக்குமானோன்னா அது உங்களோட முதல்ல பொறுத்து இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு கேபிட்டல் எந்த அளவுக்கு ஸ்டாக் வாங்கி வச்சிங்கிற பொறுத்து இருக்குது. சில நல்ல பெஸ்ட்டான டாப் கம்பெனிஸில் நீங்கள் ஸ்டாக் வாங்கி போடுவீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக டிவிடெண்ட்ஸ் கிடைச்சிட்டீங்க. இது 100% பெசிவ். இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மணிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவை. ரெண்டாவது பெஸ்ட்டான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ ஸ்பாட் ட்ரேடிங் போர்ட். நான் ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறல, அதெல்லாம் கேம்பிளிங். கிரிப்டோ ஸ்பாட் ட்ரேடிங் போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த பொட்டுகளில் நீங்கள் நல்ல ஃபண்டமெண்டலி நல்ல டொப்பில் இருக்கிற காயின்களை ட்ரேட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் லாங் டைமில் அது என்ன செய்யும், மார்க்கெட் கீழே போகக்குள்ள நல்ல லாபமான ப்ரைஸ் காயின்ஸ் வாங்கும். மார்க்கெட் மேலே பம்ப் ஆகக்குள்ள அது எல்லாத்தையும் எடுத்து ப்ராஃபிட் எடுத்து உங்களுக்கு ஸ்டேபிள் காயினை வச்சுக்கிறீங்க. திரும்ப மார்க்கெட் கீழே போகக்குள்ள உங்களோட அந்த காயின்களை நல்ல லாபத்தில் வாங்கி விற்கும். ஓகே, விலை குறையக்குள்ளே வாங்கி விலை கூடக்குள்ளே விற்கிறது தான் ட்ரேடிங் த கன்செப்ட். அதை பொட் மூலம் செய்யக்குள்ள நீங்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி பொட் 24/7 உங்களுக்கு ஒர்க் பண்ணி மணி மேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெஸ்ட்டான ஒரு பெசிவ் இன்கம் மெத்தட் உண்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேபிட்டல் தேவை. ஓகே, நீங்கள் உங்களோட மணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் $1000s நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது ஏர்னிங் ப்ரூஃப்லாம் HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டீங்க. அதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி வீடியோட கடைசியில் சொல்கிறேன். மூணாவது பெஸ்ட்டான பெசிவ் இன்கம் வே பார்த்தீங்கன்னு சொன்னால்
ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நார்மல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லை, ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நார்மல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எஃபர்ட் போட தான் உங்களுக்கு மணி வந்துட்டு இருக்கு. நீங்கள் உங்களோட எஃபர்ட் ஸ்டாப் பண்ணினா மணியும் ஸ்டாப் ஆயிடும். ஆனால் ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொன்னால், நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ராடக்ட்டோ சர்வீஸுக்கோ மந்த்லி அப்படி இல்லாட்டி இயர்லி அதை வாங்குற ஆட்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரம் அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இயர்லி மந்த்லி பேமெண்ட் யார் அந்த கஸ்டமர்ஸ் பே பண்ண அதுக்கு அந்த பேமெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கமிஷன் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தரம் செய்கிற ஒர்க்குக்கு இப்போ நீங்கள் ஒரு தரம் ஒர்க் கொண்டு போட்டு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ரெக்கரிங் அஃபிலியேட் கமிஷன் தர ப்ராடக்ட் ஒன்றுக்கு 10 சேல்ஸ் எடுத்து கொடுங்கன்னு வைங்க. அந்த 10 பேரும் இல்லை ஒரு 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா கண்டினியூஸ் அந்த ப்ராடக்ட்டை வருஷக்கணக்கில் பாவிச்சிட்டிங்கன்னா அவங்க பாவிக்கிற அவ்வளோ காலமும் உங்களுக்கு கமிஷன் கிடைச்சிட்ருங்க. அப்படி எனக்கு இன்னும் 5-6 வருஷத்துக்கு முதல் செஞ்ச ஒர்க்குக்கு எனக்கு இன்னும் கூட கமிஷன் கிடைச்சிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெஸ்ட்டான பெசிவ் இன்கம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு எஃபர்ட் ஒன்று போடணும். ப்ளஸ் இதுக்கு நீங்கள் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னா மணி இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் இது செய்யணும், பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் டிபெண்ட். நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணி கூட இந்த பெசிவ் இன்கம் செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மூலமும் நீங்கள் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் மூலமும் பிளாக் எழுதுகிற இல்லாட்டி வீடியோ கிரியேட் பண்ண அதன் மூலமாகவும் நீங்கள் இது செஞ்சு கொள்ளலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நிறைய சக்ஸஸ் தந்தேன். நான் 5 வருஷத்துக்கு முதல் செஞ்சதுலேருந்து கூட எனக்கு இப்போ கூட கமிஷன் கிடைச்சிட்டு இருக்குது. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நான் HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். 4வது பெஸ்ட்டான பெசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டென்ட் கிரியேஷன். இப்போ கண்டென்ட் கிரியேஷன் என்ன மாதிரி முகத்தை காட்டி வீடியோஸ் செய்யணுன்னு மட்டுமில்லை, அது மட்டும் இல்லை. கண்டென்ட்டுங்கிறது எல்லா ஃபார்ம்லேயும் இருக்கும். ரிட்டன் ஃபார்மில் இருக்கும், வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ ஏஐ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் ப்ளாக் எழுதுறதும் கண்டென்ட் தான். ஓகே, நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ள ஃபோட்டோ போஸ்ட் போடுறதும் கண்டென்ட் தான். இதை மாதிரி என்ன மாதிரி வீடியோ முகத்தை காட்டி செஞ்சாலும் கண்டென்ட் தான். முகத்தை காட்டாமல் ஃபேஸ்லெஸ் வீடியோ செஞ்சாலும் கண்டென்ட் தான். அதே மாதிரி ஏஐயை வச்சு ஏஐ வீடியோ செஞ்சாலும் கண்டென்ட். நீங்கள் சோஷியல் மீடியாக்களில் ஏதாவது ஒரு நிச் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நிச் ஒன்று எடுத்து அந்த நிச்சில் இப்போ எனக்கு பிடிச்சது கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நான் அந்த நிச்சில் நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேற ஒரு நிச் பிடிக்கணும்னா அந்த நிச்சில் நீங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி மற்றாக்களுக்கு நீங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணக்குள்ள உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று உருவாகும். இப்போ எந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிஃபாசன் ப்ளஸ் HBO கன்சல்டன்சி, இந்த ரெண்டும் நான் உருவாக்கின பிராண்ட். ஓகே, ஸோ இப்படி உங்களை சுற்றி நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மூலம் நீங்கள் ஒரு பிராண்ட் ஒன்று உருவாக்குவீங்கன்னு சொன்னால் அந்த பிராண்டை வச்சு நிறைய வழியில் அதை மானிட்டைஸ் பண்ணலாம். அந்த பிராண்டுக்கு இப்போ நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம்கள் AdSense, அதாவது பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இப்போ நீங்கள் யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் யூடியூப்லேருந்து AdSenseலேருந்து மணி மேக் பண்ணலாம். நீங்கள் ப்ளாக் எழுவீங்கன்னு சொன்னால் ப்ளாக்கை நீங்கள் AdSenseல கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதிலேருந்து மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட கண்டென்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட அதாவது உங்களோட நிச்சுக்கு ரிலவெண்ட்டான அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுற மூலம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் நீங்கள் மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன், இந்த முகத்தை காட்டி வீடியோ கிரியேட் பண்ணுவேன். ஸோ நான் கதைக்கிற சில விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ரெலவெண்ட்டான அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது மூலமாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக எனக்கு மணி வந்துட்டு இருக்கும். இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்டில் என்னோட ஓன் ப்ராடக்ட்ஸையும் நான் செல் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் எனக்கு AdSense மூலமாகவும் சில பிளாட்ஃபார்மில் மணி வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ கண்டென்ட் கிரியேஷனில் நீங்கள் பெஸ்ட் ஆகினீங்கன்னா உங்களுக்கு அதோட சேர்த்து 3-4 ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ நாளைக்கு நான் இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுற விட்டாலும் நான் இவ்வளோ காலத்துக்கு கிரியேட் பண்ண கண்டென்ட் எல்லாமே எனக்கு மணி மேக் பண்ணி தந்துட்டு இருக்கேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த நான் ஆல்ரெடி சொன்ன 4 பெசிவ் இன்கம் மெத்தட்டை விட கூடுதலான அளவு எனக்கு மணி மேக் பண்ணி தந்த 5வது பெஸ்ட்டான பெசிவ் இன்கம் மெத்தட் என்னன்னு சொன்னால் பிஸ்னஸ். ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன பிஸ்னஸ்ல என்னன்னா ஸ்டில் பிஸ்னஸ் தான். ஆனால் 5வது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் யுவர் ஓன் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஓகே, ஓன் பிராண்ட், ஓன் கம்பெனி. ஓகே, இப்போ நான் HBO கன்சல்டன்சின்னு சொல்லி நான் என்னைக்குன்னு சொல்லி ஒரு ஓன் கம்பெனி உண்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணி, நீங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி தான் செய்யணும் இல்லை, ஓன் பிராண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் என்னத்தில் உங்களுக்கு ஸ்பெஷல் இருக்கோ அதில் நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சர்வீஸ் செல் கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஏஜென்சி மாதிரி மற்றவர்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் உங்கள்கிட்ட எதில் ஸ்பெஷாலிட்டி, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு மெக்கானிக் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரியணும்னா அது சம்மந்தமாக மெக்கானிக்ஸ் விஷயங்கள் சம்மந்தமாக ஒரு கோர்ஸ் ஒன்று உருவாக்கலாம். அப்படி இல்லாட்டி மெக்கானிக் சம்மந்தமாக நீங்கள் என்ன செய்யலாம், கன்சல்ட் பண்ணலாம் ஆட்களுக்கு. அப்படி இல்லாட்டி நீங்கள் இது மொபைல் மெக்கானிக் எதனான சர்வீஸ் சென்டர் மாதிரி ரன் பண்ணலாம். என்னென்ன ஓகே, நீங்கள் உங்களோட ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு கஷ்டமாக தான் இருங்க, எல்லாமே நீங்கள் செய்கிற மாதிரி இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை ஹையர் பண்ணி நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி நீங்கள் மேனேஜ் பண்ணுற மட்டும்தான் உங்களோட டீம் என்ன செய்யும், உங்களுக்கு ஒர்க் பண்ணி மணி மேக் பண்ணி தந்துட்டு இருப்பாங்க. இதுதான் நான் சொன்ன இந்த 4லையும் பெஸ்ட்டானது, எனக்கு நிறைய மணி மேக் பண்ணி தந்தது. உங்களுக்கு இதில் எது பிடிச்சதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலதே டீட்டெயில்ஸுக்கு HBOன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். பை.